பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தம்முடையத்திலே அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மையாகவே முடிய பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் வார்த்தையை நிறைவேற்றுவார் என்ற தலைப்பில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். பிரியமானவர்களே, ஏலி எல்கானாவுக்கு இந்த வார்த்தை சொல்கிறான். உன் மனைவியாகிய அன்னாள் கர்த்தருக்கென்று சாமுவேலை ஒப்புவித்தபடினாலே அவளாலே உனக்கு உன் இல்லத்திலே சந்தானம் உண்டாகும், உனக்கு பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே நாம் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது வாக்கு கொடுத்த தேவன் அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். தேவன் சொன்னபடியே தம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் கேட்ட விண்ணப்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் பலுகி பெருகும்படிக்கும் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் வாழும்படிக்கும் சகலவித நன்மைகளினாலே தேவன் நடத்துகிறார். தேவன் தன் வார்த்தைகளிலே ஒன்றும் அவர் மாறாதவர். அவர் வாக்களித்த தேவன் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நாம் பார்க்கிறோம், யோசுவாவின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்திலே 45ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தப்பவில்லை, எல்லாம் நிறைவேறினது. கர்த்தர் அதை நிறைவேற்றினார். வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் தம் வார்த்தையை நிறைவேற்றுவார். நாம் தேவனுக்கென்று நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றுகிறார். நம்மை தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், நம்மை நடத்துகிறவர், உருவாக்குகிறவர், நம்மை கட்டுகிறவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் நமக்கு அளித்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அவருடைய சமூகத்திலே நாம் நம்பும்படிக்கு அவர் கொடுத்த வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். அவர் அதை நினைத்து பார்க்கிற தேவன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம். நாம் அவருடைய வாக்கை பற்றி இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அந்த வாக்குகளை நிறைவேற்றுவார், நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமும் தயவும் நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரே, நீர் வாக்களித்த தேவன், உம்முடைய வார்த்தைகளை நிச்சயமாகவே நீர் நிறைவேற்றுகிறவர். தேவரீர், நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அவைகளை ஆண்டவரை குறித்த காலத்திலே நிச்சயமாக நிறைவேற்றி எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பரிபூர்ணங்கள், நன்மைகள், கிருபைகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கும்படிக்கு இந்த நாளில் ஒவ்வொருவரையும் உம்முடைய உற்சாகத்தின் ஆவினால் நீர் தாங்கும்படிக்கும் எல்லாம் வல்ல மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.